ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லிங்க்கில் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பில்லு வந்து குறிக்கும் போதோ இல்லை வந்து நீங்கள் பில்லு வந்து நீங்கள் கட்டும் போதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் இது வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லாதனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து எப்படி லிங்க் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் வந்துடுங்க. கூகுள் வந்துட்டு டேஞ்சட் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. TANGEDCO சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து காட்டும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து ஹோம் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பில் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஒருவேளை வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லிங்க்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்சி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து உங்களோட சர்வீஸ் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஃபோன் நம்பர் வந்து லிங்க் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கீழே இருக்க பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, ஓனர் ஆக்குபெண்ட் கேட்டிருப்பாங்க. சூஸ் கேட்டகரிக்கு பாருங்க, அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ மேலே இருக்கு பாருங்கள் ஓனர் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஓனர் கம் ஆக்குபெண்ட் ஓனர் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்குபெண்ட் மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ ஆக்குபெண்ட்னா வந்து வாடகை இருக்கவங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓனரோட வாரிசுன்னு சொல்லலாம் ஆக்குபெண்ட்டை. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யார் பேரில் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர் இருக்குதோ அவங்க தான் வந்து ஓனரு. ஸோ ஆக்குபெண்ட்னா அவங்களுக்கு வாரிசாக இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைகளோ அவங்களுடைய வாரிசோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்குபெண்ட் சொல்லுவாங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து வாடகை இருக்காங்க பாருங்கள், அவங்களும் வந்து ஆக்குபெண்ட் சொல்லலாம். ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஓனருக்கு பாருங்கள். ஸோ ஒருவேளை ஓனர் வந்து உயிரோடு இருந்தாக்கா அவங்களுடைய நம்பர் கொடுக்கலாம். ஸோ இல்லை வந்து ஓனர் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட வாரிசு இருப்பாங்க, இல்லை வந்து அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய நம்பர் கொடுக்கலாம். ஸோ வந்து ஓனர் கம் ஆக்குபெண்ட் இருக்காங்க, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்குபெண்ட் மொபைல் நம்பருக்கு பாருங்கள், இது வந்து இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஓனர் மொபைல் நம்பர் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓனர் கம் ஆக்குபெண்ட் நம்பருக்கு பாருங்கள், இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ சர்வீஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ சப்மிட் கொடுத்துங்க. ஸோ எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ லிங்க் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ண ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருக்க பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஜேபேக் ஃபார்மேட்டாவோ இல்லை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாவோ இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சூஸ் கொடுத்துங்க. சூஸ் கொடுத்து நீங்கள் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அப்லோட் கொடுத்துங்க. ஆர் ஷோர் கேட்குறாங்க பாருங்கள், ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் அப்டேஷன் வந்துச்சு பாருங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் அப்டேஷன் கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். ஆன் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் மொபைல் நம்பர் 83 will be updated against the service connection number 0259 சொல்லிட்டு வந்து நம்மளுடைய சர்வீஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய எல்லா அப்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்துடும். பில்லு குறிக்க வராங்க பாருங்கள், அவங்க வந்து உங்களுடைய பில்லு குறித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். உங்களுடைய பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பில் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.